ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். ப்ரொவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நாங்கள் எப்பொழுதும் சரவணா செல்வரத்னத்தில் தான் மளிகை ஜாமான்லாம் வாங்குவோம். அது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு. ரீஒர்க் நடக்கிறதுனால ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சரவணா செல்வரத்னம் இருக்குது. அங்கே தான் வாங்கினோம். 4வது ஃப்ளோரில் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே விலை எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். எம்ஆர்பி ப்ரைஸை விட 3 ரூபா கம்மியாக தான் இருக்கும். இங்கே பிராண்டட் ஐட்டமே எம்ஆர்பி விட கம்மியாக தான் இருக்கும். இது இல்லாமல் அவங்களோட ஓன் ப்ராடக்டையும் இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ்னு போட்டு விற்பாங்க. அது பிராண்டடை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இவங்களோட ப்ராடக்ட்டு. ஏன்னா இது லூஸில் வாங்கி பேக் பண்ணி போடுவாங்க, அதனால கம்மியாக இருக்கும். எங்கள் வீட்டுகிட்டேருந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ரொம்ப பக்கம். மாதம் அதில் அங்கேயே போய் வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு. பட் இப்போ ஆப்போசிட்டில் வந்திருக்கு. அதோடு இல்லாமல் பிரிட்ஜு ஒர்க் நடக்குது. சுத்தமாக போகிறதுக்கு வழியே இல்லை. ரொம்ப ஒன் வே மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பிளாக்கு. அதனால பார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் உள்ளே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி போட்டு விற்பாங்க. டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். இந்த வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்தோம்னா. எனவே ஆடி மாதம் பிறந்துருச்சு. இந்த மஞ்சள் இதெல்லாம் தேவைப்படும். எப்பொழுதுமே எல்ஜி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக எல்லா வெரைட்டிலையும் அப்பளம் இருக்கும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, ஓட்ஸு ப்ராடக்ட்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. அடுத்தது காப்பி தூள், டீ தூள், அதெல்லாம் ஒரு ரேக் ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே செக்கு எண்ணெய். ஸோ நாங்கள் நார்மலாக சன்லேண்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது அங்கே இருந்தது மிஸ்டர் கோல்டு. ஸோ அதனால் மிஸ்டர் கோல்டு வாங்கிட்டேன். விம்பாரு, எக்ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு ரேக் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்விடேட்டரு, பவுடரு அதெல்லாமே ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஆல் அவுட்டு, குட் நைட்டு எல்லாமே இருக்குது. 76ங்கிறது ரீசனபிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 80 போட்டிருக்கு. பட் 76 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அகர்பத்தி, ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இது எல்லாமே எல்லா பிராண்டுமே இருக்கும். நமக்கு என்ன ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பீஸா செக்ஷன். பீஸாவுக்கு தேவையான மைனஸு, வெஜ் மைனஸ், எக் மைனஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் ஒரு ரேக் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா லேஸ் சிப்ஸு. இதெல்லாம் 10 ரூபா பேக்கெட்னா இவங்கள்ட்ட 9 ரூபா 50 பைசா, 9 ரூபா 50 பைசா, ஒரு 50 பைசா கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே எம்ஆர்பி ப்ரைஸை விட கம்மியாக தான் இருக்கும் இங்கே. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மசாலா ஐட்டம். சாம்பார் பொடி, மீன் மசாலா, சிக்கன் ஃப்ரை, 65, கரம் மசாலா எல்லாமே அந்த செக்ஷன் ஃபுல்லாக அதுதான் இருக்கும். அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டே இருக்கலாம். எல்லா ஐட்டமுமே வாங்கிடலாம்.
ஹார்பிக்கு, ஃபினாயிலு, லைசாலு அதெல்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சோப்பு, காஸ்மெட்டிக்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட இருக்குது. எல்லா பிராண்டு சோப்புமே இருக்கும். ஃபேஸ் வாஷ்லாம் கூட இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பொன்னி வந்து 305 போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் பொன்னி வந்து 289 போட்டிருக்காங்க. இது இட்லி ரைஸ் வந்து 5 kg 249. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக பிஸ்கட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு ஆஃபர் கூட கொடுத்துருக்காங்க 50%. அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி ஐட்டம்லாம் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ அதையும் பார்த்துட்டு பில் போட வந்தாச்சு. பில்லு பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கியாச்சு. அப்போ இருக்க தானே செய்யும். எங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2112. அதை முடிச்சோன்னே அவங்க ஒரு கார்டு ஒன்று கொடுத்தாங்க. அந்த கார்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா சரவணா செல்வரத்னம் போய் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு நீங்களும் பொருட்களை வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.